வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம தினமும் கூட பார்த்துக்கிட்டே வரோங்க. இது வந்து தனியா ஒரு சேனல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனல்ல. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் சேனல்லயும் உங்களுக்கு வந்து இந்த மாரி லிங்க்ஸ் இருக்குங்க. நீங்க வேற எதனாச்சும் சேனல்ல வேற யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டா கூட நீங்க இந்த லிங்க்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். என்னுடைய ட்விட்டர் பேஜுக்கும், அந்த ப்ரீவியஸ் சேனலுக்கும் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வந்து கொண்டு போகும். அதனால இது வந்து நம்ம ஆரம்பிச்ச சேனல் தான். இது எதுக்குன்னா டெடிகேட்டட் டூ ஃபாரெக்ஸ். 2ம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க ஃபாரெக்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இதிலேயே வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணல. ஆனா வந்துட்டு இது எப்படி பண்றது? அப்படி அந்த மாரி நீங்க இந்தியால நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து நீங்க பண்ண முடியாது. நீங்க என்ஆர்ஐயா இருக்கணும். இல்லன்னா வெளிநாடுகள்ல உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க மூலியமா நீங்க பண்ணலாம். ஸோ இது ரொம்ப கிளியரா இருந்தீங்க. நீங்க மெசேஜ்ல வந்து நீங்க கேட்கவே கேட்காதீங்க. இது எப்படி பண்றது? யாரு புரோக்கரு? என்ன ஏதுன்ட்டு. ஸோ வெளிநாடுல வாழ்ற நண்பர்களுக்காக மட்டுமே இந்த ஃபாரெக்ஸ பத்தி நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து பிட்காயின பத்தி சொல்லுங்க. இல்லன்னா அ வேற சார்ட். அ யுஎஸ் ஆயில பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதெல்லாமே வந்து ஆட் பண்றேன். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன். சார்ட்னா எல்லாமே ஒரே சார்ட் தான். பேரு தான் வேற வேற மாரி இருக்கு. கான்செப்ட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். நம்ம கான்செப்ட்ட நீங்க பாட்டுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பயிற்சி பண்ணணும். என் வீடியோ பார்த்தீங்கன்னா பத்தாது. என் வீடியோவையும் பார்த்துட்டு, நீங்க தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பயிற்சி பண்ணும்போது சில சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகத்துக்கான பதில நீங்களே தேடினீங்கன்னா, நெறைய அனுபவமும் கிடைக்கும். நெறைய வந்து உங்களால வந்து புது புது விஷயங்கள் நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 5% தான். நீங்க அத நெறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் அப்டின்னா, அந்த கான்செப்ட்ட நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நீங்க முதல்ல நான் சொல்லும்போது வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு, அந்த கான்செப்ட்டே நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி, உங்க ஸ்டைல்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். நெறைய குருக்கள் கிட்டேருந்து நான் கத்துருக்கிறேன். நான் ட்ரேடிங்க. பட் ஆனா, அவங்கலாம் சொன்னத விட நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன். நானே பண்ணிக்கிட்டேன். அதே மாரி தான் உங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்றேன். நீங்க என்ன மாரி ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல்ல தான் உங்களால பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். சரி, இந்த கோல்டு மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோங்க. நீங்க இந்த சேனல்ல வந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் தமிழ்னு இருக்கும். ப்ரீவியஸ் சேனல் வெறும் தமிழ்னு வந்து தமிழ் மொழியிலேயே எழுதியிருப்போம். இது வந்து ஃபாரெக்ஸ் தமிழ் அப்படின்னு வந்து ஆங்கில மொழியில எழுதியிருக்கு. இதில நீங்க கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல கோல்டு டெய்லி அதாவது XAU USD டெய்லின்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, உள்ளனா தினமும் கூட உங்களுக்கு இனிமேல் வீக்லி அப்டேட் வந்து கோல்டுல வராதுங்க. தினமும் கூட உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருந்துர்றேன் நான். அதனால இத பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவ பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெறைய பயிற்சி பண்ணுங்க. நம்ம வீடியோல என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேங்க எப்பவுமே. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஃப்ரைடே அந்த மாரி டைம்ல வந்து நான் வீக்லி, டெய்லி 1 ஹவர் அந்த மாரி வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து சொல்றேன் நான். பட் ஆனா தினமும் கூட நம்மளுக்கு 1 ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, அத 5 மினிட்ஸ்ல போய் ட்ரேடா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிகாஸ் இதிலேயே நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய உங்களுக்கு தோணும். இது இந்த ட்ரெண்ட் லைனா வந்து சப்போர்ட் அங்க போகுது, இங்க போகுது. இது பேட்டர்னு இது வந்து எப்படி சொல்றது? ட்ரையாங்கிள் பேட்டர்னு, இல்ல நம்ம பேட்டர்னு இது இப்படி பிரேக் ஆகும். எல்லா ஐடியாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா 5 மினிட்ஸ்ல போய் என்ன மாரி வாய்ப்பு கிடைக்குதோ, அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ண பாருங்க. இப்ப இதிலேயே இந்த சார்ட்டே நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஒரு டிராயிங்க வந்து போடலாம். ரவுண்டட் பாட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கும் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுக்கும் சம்மந்தம் இல்ல. இது வந்து ரவுண்டட் பாட்டம் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மேட்ச் ஆயி அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் பிரைஸ். கீழ வரும்போதெல்லாம் மேல போகும். ஸோ இந்த பாட்டம்க்கு நம்ம ஒரு 2, 3 விதமா வந்து பார்க்கலாங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ. ஒரே இடத்துல இந்த மாரி ரெசிஸ்ட் ஆகி போயிட்டு இருந்ததுன்னா, நீங்க ஈஸியா வந்து ஒரு ஜோன வரைஞ்சிடலாம்.
அதே சமயத்துல இப்படி ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருந்ததுன்னா, நீங்க ட்ரெண்ட் லைன் வரைவீங்க. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு இந்த மாரி வந்து அங்க ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு. இதுவும் ட்ரெண்ட் தான். இது ரவுண்டட் பாட்டம் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல எப்பலாம் பிரைஸ் வருதோ, அப்பலாம் வந்து மேல போயிருக்கு. ஸோ இதை எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த ஹால்ஃப் ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க மோஸ்ட்லி இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் வந்து வருது பார்த்தீங்களா? அந்த மாரி ட்ரெண்ட் வர்ற இடங்கள்ல நீங்க இந்த மாரி வந்து ஒரு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து ஈஸியா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த பேட்டர்ன பத்தி நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேட்டர்ன நீங்க நெறைய கத்துக்கணும். அப்பதான் நீங்க வந்து ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லவே இல்லங்க. பேட்டர்ன்லாம் சும்மா ஜாலியா வரைஞ்சு விளையாடலாம். "ஏய் சூப்பரா இருக்கே! படம் நான் சூப்பரா வரையறேன் பார்த்தியா?" அந்த மாரி. இத இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்க ட்ரேடிங்ல சாதிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் ஒரே இடத்துல இருக்குதா? ஆமா. ஒரே இடத்துல இருக்குது. அப்போ புடி. மேல வந்தா செல்லு, கீழ வந்தா பை. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளாவும் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க பாருங்க. இத நான் டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து சும்மாங்க. வரைஞ்சு விளையாடலாம். வரைஞ்சு, வரைஞ்சு, வரைஞ்சு சில பேர்லாம் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா, டைனோசர் பேட்டர்ன்லாம் வந்து போடுவாங்க. என்னது டைனோசர் பேட்டர்னா? அ கிட்டத்தட்ட நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்து 23 நாளா வந்து இந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது. உங்களால நம்ப முடியுதா? 23 நாள். இதெல்லாம் வந்து நீங்க எதுல வந்து பார்க்க முடியும் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ஐடியாவே கிடைக்கும். இதுதாங்க ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹைய எப்பவுமே நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும். பிரைஸ் வந்து ரொம்ப ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, கட்டாயமா நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும். ஏன்னா, அத தாண்டி போகும். இல்லன்னா, அதுக்கு உள்ள போயி, அங்கிருந்து வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷனோட பிரைஸ் வந்து கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எத்தன நாள் அந்த இடத்துக்கு வந்து கீழ வந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா ட்ரேடிங்கு. இங்கிருந்து கீழ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கீழயும் அதே தாங்க நடந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும். இங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்க வந்துர்றான். இங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்க வந்துர்றான். டைரக்ட்டாவும் வர்றான். அப்படியே அவன் பாட்டுக்கு கீழ வந்துர்றான். இல்லன்னா இப்படி ட்ரெண்ட் ஆயும் வர்றான். இங்க ரிஜெக்ட் ஆனோனே கீழ வந்தான். கீழ வர முடியல. இங்க ரிஜெக்ட் ஆனோனே கீழ வந்தான். கீழ வர முடியல. இப்ப இந்த ட்ரெண்ட் தெரியுதா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க பேட்டர்ன்லாம் வரைஞ்சு விளையாடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஜாலியா இருக்கும். பட் ஆனா, அத வந்து நீங்க ட்ரேடா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த மார்க்கெட் வந்து நான் ஏதோ சொல்ல வந்து மாத்திட்டேன் பாத்தீங்களா? மார்க்கெட் வந்து ஒண்ணு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இல்லன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இல்லன்னா கன்சால்டேஷன்ல இருக்கும். இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ண வேண்டியது தான். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். லோயர் டைம் ஃப்ரேம்லயும் இதே தான். பட் ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இப்போ வந்து கோல்டுல ஹையர் டைம் ஃப்ரேமான 1 ஹவர்ல என்ன நடந்துட்டு இருக்குது? கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கு. மேல இருக்கும்போதெல்லாம் கீழ வர்றான். கீழ இருக்கும்போதெல்லாம் மேல போறான். எத்தன நாளா? கிட்டத்தட்ட 20, 25 நாளா இதான் பண்றான். அப்ப இந்த இடத்த பிரேக் பண்ணிருவான். கட்டாயமா பிரேக் பண்ணுவான். நம்ம அ ப்ரீவியஸ் சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். பாக்ஸ் பேட்டர்ன் சொல்லியிருப்பேன் நான். இந்த பாக்ஸ் பேட்டர்ன பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்டின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் வந்து வராதுன்னு சொல்லுவேன். இங்க வந்து நல்ல வால்யூமோட பிரேக் ஆயிடும். ரீடெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா, அப்படியே கூட ஒரு சின்ன ஸ்விங் லோ பண்ணிட்டு, இந்த இடத்துலேருந்தே அப்படியே கூட மேல போயிரும். அது பையர்ஸ் உடைய ஆர்வத்த பொறுத்து. நெறைய பேர் இந்த இடத்துல வந்து அவங்களோட ப்ராஃபிட்ட புக் பண்ணும்போது, சடனா வந்து விழற மாரி இருக்கும். ஆனா விழமாட்டான். இந்த இடத்த ரொம்ப நாளா டச் பண்ணிட்டே இருந்தான் பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அத அப்படிதான் டெர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது உள்ள இருக்க லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து ரொம்ப நாளா ஒரு ரூ. 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ரூ. 100. ரூ. 100லேருந்து ரூ. 1000க்கு வருது. ரூ. 1000க்கு மேல போ மாட்டேங்குது.
ஒரு 20, 25 நாளா இது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ரூ. 100 வந்ததுன்னா, வாங்கலாம்ப்பா, வாங்கலாம்ப்பா." ரூ. 1000 கண்டிப்பா போயிருவான். ரூ. 1000க்கு மேல? ரூ. 1000க்கு மேல போமாட்டான். அங்க அவ்வளோதாங்க ரேட்டு. அதுக்கு மேலலாம் ரேட்டு வைக்க முடியாது. அப்போ ப்ராஃபிட்ட புக் பண்ணா, திரும்ப வந்து கீழ வந்துர்றான். ரூ. 100 "ஏய் ரூ. 100 வந்துச்சு. மறுபடியும் வாங்க, வாங்க." ரூ. 1000 போகும். இது இப்படியே நடந்துகிட்டே இருக்குதா, இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஒரு கட்டத்தில என்ன ஆகுது, ரூ. 1000க்கு மேல விலை வச்சு ரூ. 1500 அப்படின்னு போயிடுது. இங்க ரூ. 100க்கு வாங்கி ரூ. 1000க்கு வித்தவங்கள விட, இங்க பிரேக் ஆகுற வரைக்கும் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்து, இந்த இடம் 1500ன்னா எவ்வளோ வேகமா அந்த ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணுவாங்க. நீங்க ரூ. 1000 தான் எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனா ரூ. 1500 கிடைச்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்க? புக் பண்ணுவீங்களா? இப்ப நீங்களே இருந்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க புக் பண்ணிருவீங்க. அப்ப அந்த மாரி புக் பண்ணும்போது, வேகமா பிரைஸ் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழ வந்ததுன்னா, இந்த ரூ. 1000ங்கிறது உங்களுடைய மைண்ட்ல வந்து 25 நாளா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரூ. 1000க்கு மேல போன பிரைஸ் கீழ வந்ததுன்னா, ரூ. 1000 வந்தோனே திரும்ப வந்து வாங்க யாரும் ரூ. 100க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விலை ரூ. 1000க்கு மேல போயிடுச்சு. இப்ப ரூ. 1000 வந்து பேஸ் விலை ஆயிடும். ரூ. 1500 ரூ. 2000 வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விலையாயிடும். அப்ப ரூ. 1000க்கு வந்தா வாங்குவாங்க. ரூ. 1500 போனா வித்துருவாங்க. இது இப்படியே நடந்துட்டே இருக்கும். இது ரொம்ப எக்ஸாம்பிளுக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. இது வந்து நீங்க ரூ. 1000 எப்படி போச்சு? ரூ. 1500 எப்படி போச்சு? இது எப்படி சொன்னீங்க? இத பத்தி யாரும் சந்தேகம் மட்டும் கேட்றாதீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்றது உண்டு. அத அப்படியே மறந்துருங்க. சரியா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. நான் ஒரு ட்ரெண்ட் லைன வரைஞ்சுட்டு, இட் ஆக்ட்ஸ் அஸ் எ மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாரி சொல்றது. பட் ஆனா நேத்து ஒருத்தர் வந்து, "அது எப்படி மேக்னெட்டா வந்து வேலை செய்யும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?" அப்படின்னு. மேக்னெட் என்ன பண்ணும்? ஒரு பொருள் ரொம்ப தூரத்தில இருந்தது அப்படின்னா, அத அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி அது கிட்ட வந்து எடுத்துட்டு வந்துரும். ஸோ இங்க இருந்து நம்ம அந்த புல்லிங் பவர் தான். இவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்னா, மேல வந்துற போது. அந்த லெவலுக்கு வந்துருச்சு பாருங்க. அப்புறம் எப்படி கீழ வருது? மேக்னெட்னா ஒட்டிக்கும்ல. அந்த மாரிலாம். மேக்னெட்டுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ற விஷயம். பிரைஸ் வந்து கீழ இருந்ததுன்னா, மேல வரும்னு சொல்றத, இன்னொரு விதமா நான் வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனு திஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா பிரைஸ் மேல போச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் லைனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் மேல போச்சுன்னா, ட்ரெண்ட் லைனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மேல போச்சுன்னா, வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்தில வந்து அத பிரேக் பண்ணி கீழ வந்துரும். அப்ப ஏன் இந்த தடவ மேக்னெட் வேலை செய்யல அப்படின்னு. அதுதான் சொல்றேன். அந்த மேக்னெட்ட பத்தி நீங்க யோசிக்காதீங்க. சார்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரியா? எடுத்துக்காட்ட ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க எப்பவுமே. அப்ப இதுல என்ன நடந்துட்டு இருக்குது? கோல்டு கன்சால்டேஷன். பிரேக் மட்டும் ஆனா மேல போயிடும். நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த ஆல் டைம் ஹைனா டச் பண்ணிட்டு வாடா கீழ. கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். வரமாட்றான். எக்ஸாக்ட்டா இந்த ஜோனுக்கு வர்றான், கீழ போயிர்றான். பட் ஆனா இந்த தடவ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த லோக்கு வந்திருக்கிறான். அடுத்து அங்கேயே வர முடியல. அடுத்து இங்கேயும் வர முடியல. அடுத்த தடவ வந்து ஒருவேள லோ வந்தானா, இவ்வளோதான் வந்தானா அப்டின்னா, மேல பிரேக் ஆயி போயிருவானோ! அப்டின்னு நம்ம சந்தேகப்படலாம். இன்னொரு பிரச்சனை இதுல இருக்குது. என்னன்னா ட்ரெண்ட் லைன். எப்பவுமே இந்த மாரி ட்ரெண்ட் ஆயி வந்ததுன்னா, பிரேக் ஆயி திரும்ப கீழ தான் வருவான். சரிங்களா? அது மட்டும் தான் ஒரு சின்ன நெருடல். பட் ஆனா இந்த தடவ பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ கூட நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா, செல் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ப்ரீவியஸா உங்களுக்கு வந்து செல் தான் ஆயிருக்கு. அதனால நீங்க இந்த இடத்துல வந்து பை பண்ணலான்லாம் கற்பனை கூட பண்ணிறாதீங்க. திரும்ப இது பிரேக் ஆயி கீழ வந்ததுனா வேணா, இந்த இடத்துல பை வேணா ட்ரை பண்ணலாம் நம்ம. இத பத்தி பையின்னு இந்த இடத்துல யாரும் யோசிச்சிறாதீங்க. இந்த இடத்துல செல். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து 1 ஹவர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதிலேயே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த மாரி வரைஞ்சோனே டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணி சார்ட்ட ரொம்ப வந்து ஃப்ரீயா ஆக்கிட்டீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து என்ன பேட்டர்ன் உங்களால வந்து உங்க கற்பனை வந்து அப்பதான் வந்து தட்டி விட முடியும். நீங்க அத பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் பேட்டர்ன் அப்டின்னு நம்புவீங்க. உங்க மனசு மாறவே மாறாது.
அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து பார்த்தேன். என்ன அப்டின்னா, நேத்து வந்து Twitterல கூட நான் வந்து கேட்டிருந்தேன். இங்கிருந்து வந்து நான் இத வந்து இந்த ட்ரெண்ட் லைன இப்டி கனெக்ட் பண்ணேன். இப்டி கனெக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல இப்டி போட்டாச்சு. இப்ப என்ன தெரியும்? இவ்ளோ நேரமா நீங்க ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப இது வந்து நம்ம பேட்டர்ன் மாரி தெரியுதா? தெரியுதா? Twitterல வந்து நான் வந்து அது இதுக்காக தான் நான் வந்து உங்கள டெலீட் பண்ண சொல்றேன். தேவையில்லாத கோடெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஐடியாவே வராது. அதையே நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே விஷயத்த நம்பிக்கிட்டே இருந்து, அப்புறம் அது நடக்கலன்னோன, "ஐய்யய்யோ! நடக்கலையே!" ஸோ இது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த லோவ கட் பண்ணணும். ஏன் இந்த லோவ கட் பண்ணணும் பர்ட்டிகுலரா? மேல போயிட்டு இருக்குது ட்ரெண்டு. கீழ வந்த ட்ரெண்டு மேல போய் ஒரு புல் பேக் வந்திருக்குது. இந்த லோவ கட் பண்ணல. மேல போய் ஒரு புல் பேக் வந்திருக்குது. மேல போயிட்டு கீழ வந்தா இந்த புல் பேக்க கட் பண்ணக்கூடாது. இந்த ஹையி, இது ஒரு ஹையி, இங்க கூட ஒரு ஹை இருக்குன்னு வச்சுக்கலாம். திரும்ப ரிவர்சல் அதே இடத்துக்கு வந்து தான் போச்சு. திரும்பவும் கூட இன்னொரு ஹை அங்க தான் போயிருக்கு. கீழ வரும்போது இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா கீழ போயிரும். கீழ எங்க போவான்? இங்க போயிருவான். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு. அடுத்து இங்க இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல இதுதான் நம்மளோட பார்வை. ஓகேங்களா? புரியுதா? புரியலன்னா இன்னொரு தடவ வந்து நீங்க வந்து பாருங்க. இன்னும் கூட நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல போயிட்டீங்க. இத டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இன்னும் கூட நீங்க 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆ இது வந்து உங்களுக்கு இப்டி வந்து பேட்டர்ன் வந்து இப்டி போயிட்டு இருக்குன்னு நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாரி இருக்கா உங்களுக்கு? எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே! ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா மட்டும் தான் அது தெரியும். நான் அடுத்து சொல்லப் போறது. ஆனா அதே மாரியே இருக்கும். ஆமால்ல! அப்படிங்கிற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி சார்ட்டு. பேங்க் நிஃப்டில என்ன ஆச்சு? இதே மாரி தான் வந்தது. சப்போர்ட் ஒரே இடத்துல புடிச்சிட்டே போனான். நேரா சப்போர்ட்க்கே வந்துட்டான். நடந்ததா? இப்போ கோல்டுல என்ன நடந்திருக்குது? அதே இடத்துல சப்போர்ட் ஒரே ட்ரெண்ட் லைன புடிச்சிட்டே போனான். கீழ வந்துட்டானா? இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்ல. இப்போ உங்களுக்கு காமிச்சது அ பேங்க் நிஃப்டி சார்ட். அது இந்தியால நடக்கிற விஷயம். ஆனா சார்ட்ல ஒரே மாரியா இருக்கா? புடிச்சுக்கிட்டே போனானா? விழும்போது வந்து விழுந்தானா? எங்க விழுந்தான்? சப்போர்ட்க்கே வந்தானா? சப்போர்ட்லேருந்து என்ன பண்றான்? மேல போறானா? அவனும் மேல தான் போறான். அதனால தான் சொல்லுவேன், இந்த பிட்காயின பத்தி எனக்கு சொல்லுங்க. யுஎஸ் ஆயில பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது சொல்லுங்க, அது சொல்லுங்க. எல்லாமே ஒண்ணு தான். சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒண்ணு தான். நீங்க அத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. புரிஞ்சுகிட்டு அத மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கணும். இது எங்கேயோ பார்த்துருக்கோமே இத. அங்க வந்து இந்த மாரி தான் நடந்தது. அதே மாரியே நடக்குமோ? வாய்ப்பு இருக்கா? அப்ப இந்த மாரி நீங்க அதனால தான் நான் வந்து 500 முறை பார்க்க சொல்லுவேன். இந்த மாரி நீங்க 500 முறை பார்த்தீங்கன்னா, உங்கள அடிச்சுக்க முடியாது. யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ கூட சின்ன சின்ன லாஸ் நீங்க பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா ட்ரேடிங்ல வந்து லாஸ் இல்லாம பண்ணவே முடியாது. பட் ஆனா, ரொம்பவே புரிஞ்சு பண்ணுவீங்க. என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். தெரிஞ்சு தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி. நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ்ல இப்ப இதெல்லாம் பார்த்தது எல்லாத்தையும் வந்து மறந்துருங்க. மறந்துட்டு, இப்ப 5 மினிட்ஸ் போயிடலாம் நம்ம. அத 1 ஹவர்ல நம்ம அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிறணுங்க. கண்டிப்பா வந்து 1 ஹவர்ல எந்த லெவலுக்கு கீழ போச்சுன்னா, கீழ போயிரும் அப்படிங்கிற இடத்த மட்டும் எப்பவுமே மார்க் பண்ணிக்கணும். அதான் தேவை. அதே மாரி உங்களுக்கு ஹை எங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்க எப்பவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுரணும். ஹை எல்லாம் நீங்க வேற கலர்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். அதோடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுரணும். ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைனா, ஆல் டைம் ஹைன்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து மார்க் பண்ணி வச்சுரணும். ETH ஆல் டைம் ஹை. ஸோ வேற பேட்டர்ன் அதெல்லாம் போட்டது எல்லாத்தையும் வந்து நீங்க மறந்துருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்ல. இங்க இருக்கிற சப்போர்ட் கூட நமக்கு தேவையில்ல. ஏன்னா பிரைஸ் கீழ வரும்போது தான் அது தேவைப்படும். இப்போ வந்து மேல இருக்க ரெசிஸ்டன்ஸும் இந்த ஆல் டைம் ஹை தான் நமக்கு தேவை. நேத்தைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணிட்டே இருந்தான் அப்படின்னா, பிரைஸ் வந்து
ட்ரெண்டாயி மேல போனோம். ட்ரெண்டாயி மேல போன பிரைஸு இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, நேத்து சிபிஐ நியூஸ் வேற இருந்தது. ரொம்ப தூரம் இந்த மாரி போயிட்டு இருந்தான்னா, என்ன நம்ம வந்து நெனைப்போம்? மவுண்டன் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருக்கான். மேல போயிட்டான். ஒரு சின்ன கரெக்ஷன் குடுத்துட்டு தானே போவான். அப்படியே போற மாரி இருந்தாலும், ஒரு சின்ன கரெக்ஷன் குடுத்து தானே போவான். அதுதான் வந்து நமக்கு ஐடியா. அப்ப அந்த ஐடியாவ நம்ம Twitterல வந்து சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? அது பார்த்தீங்களா? ரிசெம்பிளிங் பேங்க் நிஃப்டி சார்ட்ன்னு நான் போட்டேன். இங்க வந்துட்டு இருக்கும்போதே போட்டாச்சு அத. எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 40 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஆனா என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நான் என்ன போட்டிருந்தேன்? ஐ எக்ஸ்பெக்ட் எ கரெக்ஷன் ஃபார் திஸ் ட்ரெண்ட். மேல இப்படி போயிட்டு இருக்கும்போதே சொல்லியாச்சு. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் எ கரெக்ஷன். கரெக்ஷன்னா என்னது? இப்படி கீழ வரும். இந்த கீழ வரும்போது அந்த அந்த ஸ்விங் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அத பிரேக் பண்ணானா அடுத்த லெவலுக்கு வந்துருவோம். ஸோ இத வந்து நம்ம ப்ரீவியஸாவே வந்து நம்ம சில பேர் நீங்க நெனைக்கலாம், இதெல்லாம் மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றது ஈஸி அப்படின்னு. அவங்களுக்காகவே நான் Twitterல வந்து இந்த மாரி போஸ்ட் பண்றேன். ஏன்னா, YouTubeல வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்து அடிக்கடி வந்து போஸ்ட் வந்து போட முடியாதுங்க. அது நெறைய ரெக்கார்டிங்கு அது நெறைய வேலை இருக்கு. இது எனக்கு வந்து எப்போ தோணும், நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, நான் என்ன நெனைக்கிறேனோ, அத நான் ஈஸியா என்னால வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியுது. அதனால தான் நான் உங்களுக்கு இதையும் காட்டுறேன். அதே மாரி உங்களுக்கு அனாலிசிஸ்லயும் போய் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ எதிர்பார்த்த மாரி கீழ வந்தது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டோட கரெக்ஷன். கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு காலையில நம்ம வந்து என்ன ட்வீட் வந்து போட்டிருக்கிறோம்? ஸோ நேத்து என்ட்ரி டூ எக்ஸிட் டார்கெட் ஹிட் வரைக்குமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டே தான் வர்றோம். இன்னைக்கு வந்து இந்த மாரி காலையில வந்து இந்த மாரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானா இங்க வரைக்கும் வந்துரும். ஸோ இங்க வந்தனா கன்ஃபார்மா பை. பை பண்ணீங்கன்னா இத பிரேக் பண்ணி மேல போவான். ஆக மொத்தம் ட்ரெண்ட் வந்து கீழ வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு நேரத்துல இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி அவன் மேல தான் போவான். சொல்லியாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த ட்ரெண்ட்ல அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கிறான். பிரைஸ் வந்து அந்த ட்ரெண்ட பிரேக் பண்ற மாரி இருக்குது. பட் ஆனா அந்த ட்ரெண்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்குது. இந்த 1 ஹவர் வந்து முடியறதுக்குள்ளார இது கீழ கூட வரலாம். என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இதான் விஷயம். 5 மினிட்ஸ்ல போயிட்டு, நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்களா? எல்லாம் டெலீட் பண்ணிருவோம். டெலீட் பண்ணிட்டு, நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? நேத்தைக்கு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி. பிரைஸ் வந்து முந்தா நேத்துலேருந்து உங்களுக்கு ஹையர் ஹை பண்ணிட்டே மேல போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மேல வந்த பிரைஸு அவன் பாட்டுக்கு வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணவே இல்ல. ஒரு வேள நீங்க பை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் லோவ எப்ப கட் பண்ணதோ, அப்ப வரைக்குமே நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளார பிரைஸ் வந்து வந்துருச்சுங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பக்கத்துல வந்தோனே இப்டி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நல்ல புல்லிஷ் கேண்டிலு. அடுத்த கேண்டிலும் நல்ல புல்லிஷ் கேண்டிலா போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கலாம் வந்து ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணவே இல்ல. இங்க ஒரு லோ வச்சிருக்கிறான். திரும்ப வரும்போது அந்த லோவுக்கே வந்துட்டான். வந்துட்டு தான் மேல போனான். இந்த மேல போம்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். ஈக்குவல் ஹை ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இருக்குங்க. இதுல நீங்க நம்ம இந்த புது சேனல்லயே கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலயே நான் வந்து அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கான ஐடியா இருக்கும். அதான் பேஸ். இதுக்கான பேஸ் அதான். அந்த வீடியோவ ஃபர்ஸ்ட்டு பார்த்துறணும். பார்த்ததுக்கப்புறம் இத பார்த்தீங்கன்னா தான் புரியும். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? ஃபெயில்டு ஹை. வர முடியல. அங்க வர முடியாம என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணிட்டான். கட் பண்ணி இந்த லெவல கட் பண்ணியிருக்கான். வால்யூமோட கட் பண்ணிட்டான். அடுத்த லெவல் எங்க இருக்குது? இங்க தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த மாரி வந்து வந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த மாரி வந்து இந்த பேட்டர்னும் வந்து நம்ம Twitterல வந்து ஷேர் பண்ண பேட்டர்ன் தாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஆனா, ரிஜெக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. இந்த ட்ரேட நீங்க தாராளமா பண்ணியிருந்திரலாம். தாராளமா பண்ணியிருந்திரலாம். ஒன்ஸ் நீங்க 2 இடம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்படி போட்டிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த லெவல பிரேக் பண்ணி மேல வரைக்கும் வரும்போது வந்து, இத அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வந்து போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நீங்க கரெக்ட்டா வரைய முடியும் அப்படின்லாம் வந்து யாராலயும் வரைய முடியாது.
இப்ப இதுல என்ன லாஜிக் உங்களுக்கு புரியுது? இது ஹை. அடுத்த ஹைக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு. ஆனா அத தொடல. அடுத்த ஹை இங்க இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கே வந்தான். இந்த இடத்துல வந்து நல்லா வந்து இப்படி ஜிக்ஸாக்கா பண்ணிக்கிட்டே வந்தான். ஆனா என்ன பண்ணான்? அந்த ப்ரீவியஸ் லெவல கட் பண்ணல. கட் பண்ணாம கீழ போனான். சிபிஐ நியூஸ் வந்தது. நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்கு தான் வந்தான். கட் பண்ண மாட்டான். நான் நியூஸ் கேண்டல்ல ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல. பட் ஆனா நியூஸ்ல கூட நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில நாட்கள்ல பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அப்ப இந்த மாரி ஒரு பேட்டர்ன நீங்க பார்க்குறீங்க. இந்த பேட்டர்ன பார்த்தோனே நீங்க என்ன நெனைப்பீங்க? இப்படி பிரேக் ஆயி போயிடும். யூசுவலா அப்படிதான் நடக்குது. பட் ஆனா கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வருது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்ன மாரி சிச்சுவேஷனுக்கு அப்புறமா இந்த பேட்டர்ன் வருதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எந்த இடத்துல வருது? 1 ஹவர்ல கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாளா பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துலருந்து ரிஜெக்ட் ஆவுது. இந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து வருது. அந்த பேட்டர்ன் வருது, பிரேக் ஆயி கீழ போற மாரி வந்து கீழயும் வந்து போயிருக்கிறான். திரும்பவும் மேல வரும்போது கூட இந்த ஹைய கட் எப்ப ஹைய கட் பண்றானோ அப்பதாங்க போவான். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க வந்து இந்த இந்த கான்செப்ட்ட மறந்துடுங்க. நீங்க என்ன வேணாலும் பேட்டர்ன் கத்துக்கோங்க. ரவுண்டு பேட்டர்ன் கத்துக்கோங்க, கப்பு பேட்டர்ன் கத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கத்துக்கோங்க. என்ன வேணாலும் கத்துக்கோங்க. பட் ஆனா, இது நடந்தா தான் நடக்கும். இல்லன்னா நடக்கவே நடக்காது. விக்கு மட்டும் கூட போயிட்டு வருவான். பட் ஆனா, வாடி போய் க்ளோஸ் வைக்கணும். விக்கெல்லாம் கணக்கே கிடையாது. நியூஸ் அப்ப பெரிய விக்கா இருக்கும். இல்லன்னா, நியூஸ் இல்லாத நேரத்தில இந்த மாரி சின்ன விக்கா இருக்கும். அவ்வளோதான். வாடி வந்து க்ளோஸ் வைக்கும். அப்ப என்ன பண்ணான்? சிபிஐல நேரா கீழ போயிட்டான். இந்த மாரி பெரிய ஃபால் ஆகும்போது நம்ம வந்து எத எதிர்பார்ப்போம்? வாடா, வாடா, வாடா. ஹேப்பிடாண்ணா. நீ வாடா எவ்வளோ தூரம் விழுந்தாலும் விழுடா. நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க? கிரீன் கேண்டில்க்காக வெயிட் பண்ணுவீங்க. கிரீன் கேண்டில்ல வந்தா தான் உங்களுக்கு வேலையே. அதுவரைக்கும் வேலையே கிடையாது. ஜாலியா கைய கட்டிட்டு இருக்க வேண்டியது. கிரீன் கேண்டில்ல வந்தோனே ஹிட் அண்ட் ரன் அப்படின்ட்டு வந்து மேல போயிட்டான்னா, ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வீடியோல முதல் பாயிண்ட்டே இதுதான். ஹிட் அண்ட் ரன். தொட்டோனே மேல போயிருவான். இதுல ட்ரேடு? ட்ரேடு இல்ல. அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. இங்க பை பண்ணி இது சப்போர்ட் தானே. இங்க பை பண்ணியிருந்தா இது வந்து மேல வரைக்கும் போச்சே. இந்த ட்ரேடிங் நான் வந்து இதுல வந்து 1000 பாயிண்ட்ட நான் எடுத்திருப்பனே. $1000 ஒரு லாட்டுக்கு. கன்ஃபார்மா வந்துரும். பார்த்துருவோமா? ஒரு நிமிஷம். வந்துருச்சா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா $1000 வந்திருக்கும். ஆனா பை கிடையாது. ஏன்னா, இப்படி கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறமா மேல போய் கீழ வருவான். வரம்போது தான் பை. இல்லன்னா பை கிடையாது. அவசரமே இல்ல நம்மளுக்கு. அப்ப நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்துட்டு இருக்குது பாருங்க. மேல பிரைஸ் மேல போயிட்டு கீழ வரும்போது எங்க வந்திருக்கான்? இந்த பாடி லெவலுக்கு தான் வந்திருக்கான். அடுத்த கேண்டில் கூட இந்த பாடி லெவல்ல இருந்தே மேல போய்ட்டான். ஆஹா! என்ட்ரி குடுக்க மாட்டான் போல. மேல போய் கீழ வந்தான் பார்த்தீங்களா? இது எது வரைக்கும் வந்திருக்கிறான்? இது வரைக்கும் வந்திருக்கிறானா? நல்லா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இந்த மாரி ட்ரேடெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்படி க்ளோஸ் வச்சாலே நீங்க எக்ஸிட் பண்ணிருவீங்க. வை? பிகாஸ் இந்த லெவல பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கிறீங்க. இந்த விக்க பேஸ் பண்ணி இந்த ட்ரேடு. இதுக்கு கீழ போய் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க எக்ஸிட் பண்ணிருவீங்க. அவ்வளோதான். பட் ஆனா இதெல்லாம் வந்து ஆஸ் எ பிகினரா நீங்க பண்ணவே கூடாது. ஆஸ் எ பிகினரா நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்தா தான் ட்ரேடு. வரலன்னா ட்ரேடு இல்ல. இன்னைக்கு கதம் கதம். முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு. ஆனா ஃபால்லயும் நம்மளால ட்ரேட் மேல நீங்க அந்த செல்ல வந்து இங்க நீங்க வந்து குளோஸ் பண்ணிருக்கலாம். அதாவது நான் மேல ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அப்படி நீங்க ட்ரேடே எடுக்கல. நியூயார்க் டைம்ல மட்டும் தான் நான் வந்து நியூயார்க் செஷன்ல தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இல்ல நான் ஆஃபீஸ் போறேன். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு எனக்கு வந்து டைம் இருக்காது. இந்த டைம் தான் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வெல் அண்ட் குட். 6 மணி, 7 மணிக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இந்தியன் டைமுக்கு சொல்றேன். கோல்டு மார்க்கெட். அப்போ இது வந்து மேல போய் கீழ வந்தவன், கீழ வர முடியாம மேல போனான் பார்த்தீங்களா, அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொஞ்சனாச்சும் மேல போவான் அப்படின்னு. அந்த கொஞ்சம் எவ்வளோ? வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபாலோடைய 50% வரையும் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபாலோட 50%.
கட கட கடன்னு கீழ வந்தான் பார்த்தீங்களா? அப்பாடா! ட்ரேட் நம்மளுக்கு வந்து வரப்போது வரப்போதுன்னு நீங்க ஹேப்பியா இருக்கலாம். பட் ஆனா ட்ரேட் வரல. ஃபெயில்டு லோ அப்படிங்கிற முறையில வந்து மறுபடியும் வந்து பிரைஸ் மேல தான் போயிருக்கு. இந்த தடவ மேல போம்போது எங்க போகணும்? இந்த ஹைக்கு மேல போகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதான் ஆயி, அடுத்து இதான் ஆயி, அடுத்து இதான் ஆயி, அடுத்த தடவ போம்போது இன்னும் மேல போனானா தான் இன்னும் மேல போவான். என்ன பண்ணிட்டான்? இங்கிருந்து கீழ வந்துட்டான். இந்த ஹைக்கு போ முடியல பாருங்க. எப்படி இங்க ஜிக்ஸாக்கா இப்படி போனானோ, அதே மாரி இங்க ஜிக்ஸாக்கா போக ஆரம்பிச்சுட்டான். தெரியுதா? வந்துட்டான். நம்ம இடத்துக்கு வந்துட்டான். ட்ரேட் எங்க இனிஷியேட் பண்ணுவீங்க? இங்க தான். நீங்க இனிஷியேட் பண்ணோம்னா லாஸ் ஆச்சா? கவலையே கிடையாது. கீழ வந்து குளோஸ் வச்சேன்னா, நான் ரெடி டூ அக்செப்ட் மை லாஸ். என்னாச்சு? இந்த இடத்துல இருந்து மேல போனவன், இது ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, கீழ வந்துட்டு மேல போம்போது இந்த பாடி இங்க எப்படி போனானோ, அதே மாரி இந்த பாடி லெவல்ல இருந்தே மேல திரும்பவும் அதே ஹைய போய் டச் பண்ணான். அடுத்த தடவ ஸ்விங் ஆகும்போது அந்த லோவுக்கே வர முடியல. அடுத்த தடவ மேல வரைக்கும் போனான். அடுத்த தடவ அங்க வர முடியல. மேல போயிட்டான். உங்க ட்ரேட் எங்க இருக்குது? ட்ரேடு இங்க இருக்கு. என்ட்ரி அட் எக்ஸிட். நீங்க இங்க எதிர்பார்த்த இந்த அவசரப்பட்டு இங்க வந்து பை பண்ணி நீங்க பை பண்ணோனே கீழ போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? எதுன்னே தெரியாது உங்களுக்கு. எந்த இடத்துல வெளியில வரணும்னே தெரியாது. ஆனா இங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, எந்த இடத்துல வெளியில வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஐடியா இருக்கு. பாடி ஆஃப் த கேண்டில் எனி பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோசஸ் பிலோ திஸ் வீக். யூ ஆர் கோயிங் டூ எக்ஸிட் த ட்ரேட். யூ ஆர் கோயிங் டூ அக்செப்ட் யுவர் லாஸ். ஆனா இங்கிருந்து என்னாச்சு? $1000 நீங்க எதிர்பார்த்த லெவலுக்கு எக்ஸாக்ட்டா வந்து போயிடுச்சு. அதுக்கும் மேல போயிடுச்சு. அதுக்கும் ரொம்ப மேல வந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்ப இதுல கூட நீங்க அந்த ஹையர் ஹை, ஹையர் லோ வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த லோ வந்து கட் பண்ணவே மாட்டான் பாருங்க. எங்க வந்து கட் பண்ணியிருக்கான்? இங்க கட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஹைய கட் பண்ண மாட்டான். கிட்ட வருவான். ஆனா கட் பண்ண மாட்டான். இப்ப இது எவ்வளோ தூரம் போய் இந்த மாரி வந்து ரிஜெக்ஷன் ஆகி வந்திருக்குது. அப்படியே லெஃப்ட்ல பாருங்க. குரூப்ல 2. தொடர்ந்து நடக்குதுங்க. நீங்க வந்து இத நீங்க நல்லா பயிற்சி பண்ணுனீங்க அப்டின்னா, நீங்க சர்வசாதாரணமா நீங்க வந்து ட்ரேட் வந்து எடுத்துட்டு, ஹேப்பியா வந்து ஒரு நாளைக்கு ஒரு $100, $200ங்கிறத நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஈஸியா வந்து உங்களால யூ கேன் மேக் மனி. ஆனா, நீங்க பொறுமையா ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். அதே சமயத்துல நீங்க பேட்டர்னு மத்த விஷயங்கள்லாம் கத்துக்கிறத விட, இந்த மாரி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறது தெளிவு. அப்புறம் ஹையர் ஹை, ஹையர் லோ கான்செப்ட். இத மட்டுமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். வேற ஒண்ணும் பெருசா வந்து மார்க்கெட்ல கத்துக்க தேவையில்ல. நீங்க சாதிக்கணும்னு நெனச்சீங்கன்னா. இப்ப கீழ வந்திருக்கான் பார்த்தீங்களா? மேலேருந்து கீழ வந்திருக்கான்ல. சும்மா இது ஒரு ஒரு இதுவா பாருங்க. மேல இது ஒரு ஹை. அடுத்த ஹை இங்க இருக்குது. கீழ வந்துட்டு மேல போம்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கான். கீழ நல்லா வந்துட்டு மேல போம்போது இவ்வளோ தான் வந்திருக்கு. கீழ நல்லா வந்துட்டு மேல வரும்போது, அதாவது ஆக்சுவலா இங்கேயே வந்து ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது. கீழ வந்துட்டு மேல போம்போது இன்னொரு ஸ்விங் இங்க இருக்குது. கீழ வரல. தொடர்ந்து லோ வச்சுக்கிட்டே வந்தான்ல. லோவ மட்டும் காட்டுறேன். தொடர்ந்து லோ வச்சுக்கிட்டே வந்தான்ல. இதுக்கு மேல கீழ வரலையே. இங்க வச்சிருக்கணும்ல லோ. இந்த தடவ கீழ வரும்போது இங்க வந்திருக்கணும்ல. வரலையே. வரலன்னோனே மேல போயிருவான்ட்டு நீங்க நம்பலாம். பிரேக் ஆனா, மேல போனா, அடுத்த தடவ வந்து உங்களுக்கு இது நீங்க லைனா வந்து வரைஞ்சு பாருங்க. எக்ஸாக்ட்டா இருக்கும். அந்த லெவல்லயே நிப்பான். இத கத்துக்கிட்டு நீங்க வரைஞ்சு, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து மேஜிக் மாரி இருக்கும். இதுக்காப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டேன் நானு, இவ்ளோ நாளா இத்தன லட்சங்கள வந்து இழந்தேன். எல்லாம் வரும். பொறுமையா இருந்து, நான் சொல்றத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணி, கண்டிப்பா வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால சம்மந்தமே இல்லாத விஷயத்த பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காம, நான் சொல்றத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். ஆ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். 6 மாசம் ட்ரேடிங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. நீங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பரவால்ல. இன்னும் கூட நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா,
6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 6 மாச டைம்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாமே இதுதான். ஒரு கோல்டு சார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு, அனலைஸ் பண்ணிட்டு, என் வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலலாம் நீங்க எப்படி யோசிச்சீங்க, நான் எப்படி யோசிச்சேன் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணி அத கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த மாரி சிம்பிளான விஷயத்த மட்டுமே பயன்படுத்தி, நெறைய ப்ராஃபிட் பண்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.